இயூல இருக்கக்கூடிய எல்லா 27 மெம்பர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஹங்கேரி உட்பட ஸ்லோவாக்கியா உட்பட எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிக்கலாம். இதுக்கு மேல என்ன தடை? உக்ரைனையும் மால்டோவியாவையும் யூரோப்பியன் யூனியன்ல இணைச்சுக்குவோம் அப்படிங்கிறது போல. இப்போ உக்ரைனோட பார்டர் என்ன, மால்டோவாவோட பார்டர் என்ன? ஏன்னா மால்டோவாலையும் பிரச்சனை இருக்கு, டிரான்சிஸ்ட்ரியா. ஸோ அது வந்து டிஸ்பியூட்டட் டெரிட்டரி தான். எப்படி யூரோப்பியன் யூனியன் சேர்த்துக்குவாங்க? அப்படி சேர்த்துக்கிட்டாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் திரும்பி போர்ல என்ட்ராவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அப்போ உக்ரைனோட பார்டர் வரி எடுத்துட்டாங்களா? இல்ல யூரோப்பியன் யூனியன் உக்ரைன் ஆட் பண்றதுனால அப்புறம் உக்ரைனுக்கு வேணுங்கிற முழு உதவிகளும் செய்ய ஆரம்பிப்பாங்களா? ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னமும் அதிகமா அவங்க கடன் வாங்கி உக்ரைனுக்கு உதவ ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் ஒரே எக்கனாமி தானே அப்படிங்கிறது போல செய்வாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. யூரோப்பியன் நாடுகளோட ராணுவம் அதுக்கப்புறம் அபிஷியலா களமிறங்குமா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர் கவர்மெண்டல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15க்கு திங்கக்கிழமை ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. லக்சம்பர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் கிளஸ்டர், அதாவது அடிப்படையான விஷயங்கள் என்ன இதெல்லாம் சேர்த்துறதுக்கு அப்படிங்கிறதுக்காக பேசுவாங்க. பேசும்போது பார்டர் பத்தினா தான் பேசுவாங்க இல்லையா? ஏன்னா அதுதான் மிக முக்கியம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்குள்ள போகலாம். யூரோப்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் அங்க போகலாம். அங்க இருக்கிற மக்கள்லாம் யூரோப்ல போய் வணிகம் பண்ணலாம், செட்டில் ஆகலாம், வீடு வாங்கலாம், பிசினஸ் பண்ணலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம். அடிப்படை என்ன அப்படிங்கிற பேசுறாங்க. இதுல எப்படி அப்படின்ற கேள்வியில வருது. அடிப்படையே வந்து பண்ண பார்டர் தானே. அந்த பார்டர் எப்படி பேச போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நடுவுல கூட லாவ்ரோ அவர்கள் பேசியிருந்தாரு. நம்ம அடுத்தது பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனா இதுல இந்த ஒரு மீட்டிங் வந்து பண்ண நடக்க. ஸோ என்ன லா கொண்டு வர போறாங்க? டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன், லா ஆஃப் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனை எல்லா பக்கத்தையும் கொண்டு வரதுக்கான வேலைகள். பல வருஷங்களா வந்து பாத்தீங்கன்னா இது கிடப்புல போட்டிருந்தது. காரணம் ஹங்கேரி வீட்டோ போட்டிருந்தாங்க. இப்போ போன வாரம் இது பேசலாமான்னு கேட்கும்போது வீட்டோவை தூக்கிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜ், ப்ரொடெக்டட் லாங்குவேஜ் இருக்கும், பாதுகாக்க வேண்டிய மொழி அப்படிங்கிறது போல. ஸோ அதுல இருந்து தூக்குறாங்களா ரஷ்ய மொழியை. ஸோ உக்ரைன்ல ரஷ்ய மொழி 2வது மொழியா இருக்கணும். ஏன்னா அங்க ரஷ்யர்கள் அதிகமா இருக்காங்க. அந்த மொழியை நீங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிற கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த மொழியவே பாதுகாக்கப்பட்ட மொழியிலிருந்து தூக்கிட்டாங்க உக்ரைன். இது மேலும் பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல. முழுமையா யூரோப்பியன் யூனியன் சட்டப்படியுமே அதுதான். இப்ப எப்படி உக்ரைனை கொண்டு வந்து சேர்த்துவாங்க? அடிப்படை இதே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் மீறுற மாதிரி இருக்கே யூரோப்பியன் யூனியன் சட்டத்தையே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இருந்தா இதேதான் ஹங்கேரியும் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருந்தாங்க. எங்களோட மொழியை வந்து பாத்தீங்கன்னா நசுக்குறாங்க, எங்களோட ஆளுங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்குறாங்க, எங்க இன மக்களை வந்து கொல்றாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் ஹங்கேரி விக்டர் ஆர்பன் அவர்கள் வந்து பார்த்தா முன்னாள் பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கிட்டு இருந்தாரு உக்ரைன் மேல. இப்போ ரஷ்யாவை வந்து பார்த்தா தூக்கிட்டாங்க. இப்ப ஹங்கேரி வீட்டோவை தூக்கிட்டாங்க. இப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த ரீஜியன் மொழி அப்புறம் மைனாரிட்டி மொழி இதெல்லாம் காக்க வேண்டியது யூரோப்பியன் யூனியன்ல கூட மிக முக்கியமான விஷயம். இப்போ வர்ணகா ராடா, அதாவது உக்ரைனோட பார்லிமெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட ஸ்பீக்கர் ரூஸ்லன் ஸ்டெஃபன்சுக் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு, நம்ம ரஷ்யாவை பாதுகாக்கப்பட்ட மொழியிலிருந்து தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படிங்கிறது போல. இதுக்கு ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரான மரியா ஜர்கோ அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு, இது ஒரு நியோநாசிசம் ஆக்ஷன் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. ஸோ அங்க ஒரு பிரச்சனைகள் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பிரச்சனைகள் முடிவடைகிற மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் இல்ல. டென்ப்ரோ பெட்ரோஸ் பகுதிகளில் திரும்பவும் ஆள் பிடிக்கக்கூடிய வண்டி முழு வீச்சுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்றாங்க, ஆளுங்களை பிடிக்க விடாம வந்து பாத்தீங்கன்னா போராடுறாங்க அப்படிங்கிறது போல ஒரு செய்திகள் லைனா ஓடிட்டு இருக்கும். வீடியோ பதிவுகள் பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து சர்வனாஸ்கி அப்படிங்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ரோடையே பிளாக் பண்ணிட்டாங்க. எப்படி பிடிச்சிட்டு போலாம் எங்கால அப்படிங்கிறது போல வந்து ரோடையே பிளாக் பண்ணிட்டாங்க. யூரோப்பியன் யூனியனோட வேல்யூஸ்க்காக இவங்க சண்டை பிடிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி. போர் செய்யறதுக்கு ஆள் இல்ல, ஆள் செஞ்சு கூட்டிட்டு போறாங்கன்னா அதுக்கு காசு கொடுக்க, சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்ல, எதுவுமே இல்ல. ஆள் அந்த நாட்டுல பிறந்துட்டான் அப்படிங்கறனால புடிச்சு கொண்டு போய் ஃப்ரண்ட்ல விட்டா ரஷ்யா முடிச்சுட்டாங்கன்னா அப்புறம் கூட்டு வந்து அடக்கம் பண்றது கூட இடம் இல்லை. என்னதான் பண்றது? இந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள் பாவம் அந்த பரிதாப நிலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய காலம் ரொம்ப இக்கட்டான காலம். உக்ரைனிய மக்களுக்கு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலும் இக்கட்டான சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகும். வரி வரி அதுக்கு வரி, இதுக்கு வரி, வரி வாங்கினதுக்கு வரி, லோன் வாங்கினதுக்கு வரின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வரிய போட்டு மக்கள் மீள முடியாத துன்பத்துக்குள்ளாவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஆல்ரெடி டெமோகிராபிக், அதாவது ஆண்கள் ரொம்ப அதிகமா கம்மியா இருக்காங்க,
இனம் இனத்தோட அந்த இந்த பாப்புலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு. குழந்தைகள் பிறப்பு விகிதம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன முடிவுகள் உக்ரைன் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா அப்பாஸ் அக்ராச்சி அவர். அவரு பல விஷயங்கள் வந்து பண்ண பேச ஆரம்பிச்சிருக்காரு. திரும்பியும் சர்ச்சை உண்டாயிருக்கு. அக்ராச்சி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா 14 பாயிண்ட் மெமரண்டம், அங்கேயும் 10 பாயிண்ட் 14 பாயிண்ட், இங்கேயும் பாயிண்டா தான் பாயிண்ட் பேசுறாங்களே தவிர்த்து அந்த பாயிண்ட் முடிவுக்கு வருதான்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் முடிகிற மாதிரி தெரியல. ஸோ அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் 14 பாயிண்ட் மெமரண்டம் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஃபைனலைசேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ட்ரம்ப் அவர்களுக்கும் வேற வழி இல்லை, அட்டாக் பண்ணவும் முடியல, அவங்கள ரிட்டாலியேட் பண்ணவும் முடியல, எதுவுமே செய்ய முடியல, கப்பல்களை வெளியெடுக்கவும் முடியல. பெரும் சிக்கல்ல இன்னல்கள்ல இருக்காரு. வேற வழி இல்லாம ஈரானோட கட்டளைக்கு இணங்கியே ஆக வேணும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுல நடக்குதா என்னன்னு பார்ப்போம். நடந்துருச்சு அப்படிங்கிறது போல மேற்கு மீடியாக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மெமராண்டம் ஒன்ஸ் கையெழுத்திடப்பட்டது அப்படின்னா எங்களோட அசெட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணப்படும். எங்களோட எந்த அசெட்ஸுமே இதுக்கப்புறம் ஃப்ரோஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கிளியரான ஒரு விஷயம், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டேமேஜ் இருக்கு இல்லையா, அதாவது எங்க மேல தாக்குதல் பண்ணதுனால எங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டதுனால ஒரு எக்கனாமிக் பிளானை வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கு. அந்த எக்கனாமிக் பிளான் படி இவங்க நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது போல அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் சொல்றாரு. ஸோ ரெப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது போல இல்லாம எக்கனாமியை க்ரோ பண்றதுக்கு அப்படிங்கிறது போல உள்நாட்டு கட்டமைப்புக்கு பணம் தருவாங்களா அப்படின்னு கேள்வி. ஸோ அதனாலதான் உக்ரைன்ல 50% வாங்கிட்டாங்க. அங்க வாங்குறது அப்படியே அமெரிக்காவுக்கு போச்சுன்னா அதை எடுத்து கொஞ்சம் ஈரானுக்கு கொடுக்கறதான்னு அப்படிங்கிற கேள்வி. வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. எங்களோட பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. ஹைலி என்ரிச்டு மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதாவது என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம். ஸோ அதை 20% இந்த பர்டிகுலரா 20% மெட்டீரியலை வந்து பாத்தீங்கன்னா டைல்யூட் பண்றதுதான் ஒரே மெத்தட். அது ஈரான்லயே வச்சு நடக்கும். நாங்க ஒரு அக்கார்டை வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரெஃபரன்ஸ் அக்கார்டு தான். இந்த சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிறது தான் இருக்கு. இந்த என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியமை நம்ம வேற நாட்டுக்கெல்லாம் அனுப்புறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை எங்ககிட்ட. ஈரான்லயே வச்சு 20% மெட்டீரியலை டைலூட் பண்றதுக்கு தான் நாங்க ஒத்துக்குவோம். மற்றபடி எல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் முன்னாடி மாதிரி இருக்காது. ஒரு லீகலான ரெஜிம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். இதுல டோல் அப்படிங்கிறது வாங்க முடியாது, வாங்கக்கூடாது சட்டப்படி. பட் ஆனா சார்ஜஸ் அப்படிங்கிறது வாங்கலாம், சர்வீஸுக்கான சார்ஜ். இதுக்கப்புறம் எந்த ஒரு சர்வீஸுமே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஃப்ரீயா இருக்க போறது கிடையாது. இந்த போர் முடிவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். அடுத்த போருக்கான முடிவு. இந்த போருக்கான முடிவு அப்படிங்கிறது எப்போ வரும்னா எல்லா ஃப்ராண்ட்லயும், அதாவது லெபனான் உட்பட, ஹவுதிஸ் உட்பட, ஈரான் உட்பட, ஈராக் உட்பட எல்லா ஃப்ராண்ட் அப்படிங்கிற சொல்றாங்க. ஈரானோட ஆதரவு பெற்ற படைகள் எல்லா ஃப்ராண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சீஸ்ஃபயர் வரணும். லெபனான், ஹிஸ்புல்லா இவங்க எல்லாரும் எங்களோட இணைஞ்சு ஈரானோட மக்களுக்காக போராடினவங்க, நாங்க அவங்கள தனியா விட்டுற மாட்டோம் அப்படிங்கிறது போல அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் உறுதி செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அக்ரிமெண்ட்ஸ் ஸ்டேஜா வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். இதுல ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹானர் பண்ணாதான், அதை வந்து அவங்க நிறைவேற்றினாதான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரொசீட் ஆகும், இல்லைன்னா ப்ரொசீட் ஆகாது. இதுதான் கேரண்டி. இதுவே கேரண்டியே கொடுக்கும் அப்படிங்கிறது போல அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள். ஸோ இப்படி இருக்கும்போது ஈரானோட ஃப்ரோசன் அசெட்ஸ் அன்ஃப்ரீஸ் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வருது இல்லையா. எல்லாரும் வந்து பண்ண யுஏஇ இருக்காங்க இல்லையா, அவங்க அன்பிளாக் பண்ணிட்டாங்க ஈரானோட அசெட்ஸ் அப்படிங்கிற செய்திகளை கிளப்பிட்டாங்க. அது மேற்கு மீடியாக்கள், ரைட்டர்ஸ்லாம் அனுப்பிட்டாங்க செய்திகள். 2 சோர்சஸ் வந்து ட்ரஸ்டோர்த்தியான சோர்சஸ் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்களா. $10 பில்லியன் வந்து பார்த்தா முதல்ல அன்லாக் ஆக போகுது இந்த டீல்ல. 3 பில்லியன் ஆல்ரெடி அனுப்பிட்டாங்க ஈரானுக்கு. ஸோ இதுல எக்கனாமிக் டைஸ் உட்பட பல டீல்கள் இருக்கு அப்படிங்கிறது போல கல்ஃப் நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜனோட டென்ஷனை ஈஸ் பண்றதுக்காக ஈரானோட வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம் வச்சுக்க போறாங்க. இதுக்கப்புறம் இயல்பு நிலைக்கு திரும்புவாங்க அப்படிங்கிறது போல. இவங்க இல்லாம இன்னும் சில கல்ஃப் நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்டை உருவாக்க போறாங்க ஈரான் கூட அப்படிங்கிற சொல்றாங்க.
ஸோ இந்த செய்திகள்லாம் வந்து பரவலா வந்தோடனே யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸோட கவர்மெண்ட் இருப்பாங்களா, அவங்க அஃபிஷியலா ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்க, ஐயோ பொய்யுங்க, நாங்கெல்லாம் ஃப்ரோஸ் பண்ண அசட்டை ரிட்டர்ன் பண்ற மாதிரி இல்ல, ஈரானுக்கு பொய்யுங்க இது, எந்த அசட்ஸையும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணல, ரிலீஸ் பண்ணல, மூவ் பண்ணல அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா மொக்சன் அவர்கள் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் பப்ளிக்கா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாரு, எக்ஸ்பெடிஷனரி கவுன்சிலோட மெம்பர், ஈரானோட எக்ஸ்பெடிஷனரி கவுன்சிலோட மெம்பர் ட்ரம்ப் அவர்கள் $24 பில்லியன் அன்ஃப்ரீஸ் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா பப்ளிக்கா சொல்றதுக்கு மறுக்கிறாரு அப்படிங்கிறத அவர் தரப்பின் செய்திகள். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரானோட டேர்ம்ஸுக்கு அமெரிக்கா மண்டிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ அதோட கோபத்தின் வெளிப்பாடு தான் நம்மளோட மாலுமிகளை கொன்னாங்களா அப்படின்ற கேள்விகளும் வருது. என்ன செய்ய போறாங்க இந்த உலக நாடுகள், அமெரிக்கா, ஈரான் இவங்களாம் என்ன செய்ய போறாங்க, இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்தாகுமா இல்ல மிடில் ஈஸ்ட்ல திரும்பவும் பதட்டங்கள் வருமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருக்கோம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணுவோம். உங்களோட அன்பு ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.